ஒவ்வொருத்தனும் புலி, வெறி கொண்ட புலி. நான் யார்? நான் தமிழர். தமிழ். ஒரு தலைவனை சொல்லு இந்த வெயில்ல நின்று பேசுறதுக்கு வந்து எவனை ஒருத்தனை பேச சொல்லு. தொற்ற சொல்லா பாப்போம். தொற்ற சொல்றா. ஏன் உட்காரவன் பிரபாகரன் மகன் நான் செய்வேன். எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மீதும் அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும் என் உயிருக்கு மேலான என் தலைவன் பிரபாகரன் மீதுமான நான் செய்வேன். நீ நம்பு, நான் செய்வேன். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா? போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு. மாண்பு மிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு. மாண்பு மிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. கேடு கெட்ட பண நாயகம் கேலி வன்னி சிரிக்குதம்மா. பொறுப்பது பாவம்தானே, சகிப்பது சாபம்தானே. நல்ல ஆட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா? விவசாயி சின்னத்தில ஓட்டணியும் போடம்மா. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும்? நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. இது போர். தீய திராவிடர்களுக்கும் தூய தமிழர்களுக்குமான அரசியல் போர். இன்ன ஒரு முறை இந்த ஆட்சியை தேர்வு செய்வாயானால் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆந்திராவின் ஒரு மாவட்டமாக மாறும். இவர்கள் மாற்றுவார்கள். திட்டமிட்டு ஆந்திராவில் வர வச்சு நிலங்களை வாங்க வைத்து குடியேற்றி எப்படி பேருந்து நிலையத்தில் எல்லாத்துலையும் எல்லா மொழிகளையும் எழுதிக்கிறேன். நான் அந்த ஊருக்கு போன என் மொழியில் எழுதி வைக்கிறியா? எப்படி எப்படி இது? நீ எழுதி வச்சுக்க. இன்னும் 5 வருஷம் அவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தை மறந்துரு. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்காது, முடிச்சிடும். இப்ப எந்த மாதிரி சூழல்ல வந்திருக்கேன்? மயன் செத்து போச்சுரா என் இனம். கடைசி உயிர் துளி. நீ டெர்மினேட்டர் 2 ஒரு படம் இருக்கு. டெர்மினேட்டர் 2 இங்கிலீஷ்ல போட்டு பாரு. அர்னால்டு சுவாசினிகர் நடிச்சது. ஒரு இரும்பு மனிதன் அப்படியே உருகி போடுவான். உருகி இப்படி ஓடும், செதஞ்சு போயிடும், எல்லாம் போயிடும். கடைசி அங்கங்கே இருந்து இந்த பாதரச துளி இருக்கு பாரு, படத்தை பாரு, இந்த காட்சியை அப்படி உருண்டு 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 வந்து 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 சேர்ந்து படக்குன்னு ஒரு உருவம் வரும். அப்படி எப்படி சீதைத்து அழித்து ஒழிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் அங்க ஒரு நெருப்பு துண்டு, அங்க ஒரு நெருப்பு துண்டு, அங்க ஒரு நெருப்பு துண்டு, அங்க ஒரு கங்காக என்ன செய்வது என்ன செய்வது என்ன செய்வது என்று தெரியாமல் கனந்து கொண்டிருந்தோம். அப்போ அப்போ சிவகங்கையில இருந்து வீர பெரும்பாட்டன் மருதுபாண்டியன் மண்ணில் இருந்து வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் மண்ணில் இருந்து அவன் பேரன் வந்தேன். நாங்கள் தமிழர்கள் வீழ்ந்தோம் என்று நினைத்தாயா? எவ்விடத்தில் வீழ்ந்தோமோ அவ்விடத்தை எழுந்தோம் என்று என் ஈழதாயகத்தில் இறக்கப்பட்ட புலிக்கொடியை இன்னொரு தாயகத்தில் தூக்கி நிறுத்தி நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய உணர்வுக்குள் தளர தொடங்கினோம். லட்சக்கணக்காக கூடி இன்னைக்கு எழுச்சி மிக்க இன உணர்வு மான உணர்வு கொண்ட இன்னும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் துடித்து கிளர்ந்து நிற்கிறோம். எதற்கு? மாற்றத்திற்கு. இன்று நேற்றல்ல, 15 ஆண்டுகளாக ஒற்றை மகன் கத்தி கத்தி 36 லட்சம் எழுச்சி மிகுந்த புரட்சி மிகுந்த வீர மறவர்களை
திரட்டி கட்டிருக்கேன். ஒவ்வொருத்தனும் புலி, வெறி கொண்ட புலி, தன் இலக்கை அடையும் வரை பசித்து கிடக்கிற புலிகளாக என் பிள்ளைகள். ஒரு தலைவனை சொல்லு இந்த வெயில்ல நின்று பேசுறதுக்கு வந்து எவனை ஒருத்தனை பேச சொல்லு. ஒருத்தருக்கு முன்னாடி வெயில்ல நின்று யார் பேச்சாது கேட்க மக்களை நிக்க சொல்லு பார்ப்போம். காசு கொடுக்காம ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவனுக்கு ஒருத்தர் கொண்டு வந்து சொல்லு. 200 300 குவார்டர் பிரியாணி கொடுக்காம நீ எல்லாரையும் தான் நம்பிட்டியே. ஐயா கருணாநிதியை நம்பி 25 வருஷம் வாழ்ந்த, அம்மையா ஜெயலலிதாவை நம்பி 20 வருஷம் வாழ்ந்த, ஐயா ஸ்டாலின் நம்பி இந்த 5 வருஷம் வாழ்ந்துட்ட, ஐயா எடப்பாடி கிட்ட 4 வருஷம் வாழ்ந்துட்ட. ஒரு தடவை தான் உன் மகன் ஆட்சியில ஒரு 5 ஆண்டு வாழ்ந்து பாரு, வாழ்ந்துதான் பாரு. என்ன கற்றும், என்ன கற்றும்? உங்கள் பிள்ளைகள் எங்களை தாண்டி இந்த மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒரு மகனை சொல்லு, ஒரு மகனை சொல்லு. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தால் நல்ல பையனா இருக்கணும், பையனுக்கு பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும், சாப்பிட போனா நல்ல கடையா இருக்கணும், நகை எடுக்க போனா நல்ல வடிவமா டிசைனா இருக்கணும், புடவை எடுக்க போனா நல்ல புடவையா இருக்கணும். எல்லாவற்றையும் நல்லவற்றை தேடுகிற நீங்கள் உங்களை ஆளப்போகிற தலைவர்களில் மட்டும் ஏன் எது சிறந்தது எது நல்லது என்று தேர்வு செய்வதில்லை? ஏன் எல்லாவற்றிலும் புதியதை தேடுகிற நீங்கள் 60 ஆண்டுகளாக இந்த அதர பழசை கட்டிப்பிடி தழுவதற்கு காரணம் என்ன? ஏன்? ஒரு செல்போனா புது மாடலா இருக்கணும், நியூ மாடலா இருக்கணும், காரா புதுசா இருக்கணும், தொலைக்காட்சியா புதுசா இருக்கணும், எல்லாம் புதுசு. ஆனா 60 வருஷமா அதே சனியம் பிடிச்ச உதயசூரியன், அதே சனியம் பிடிச்ச ரெட்டடை, அதே கையி, அதே தாமரை. என்ன மாறுதலை கண்ட, என்ன மாறுதலை கண்ட? முன்னாடி நிற்கிற உங்க பிள்ளைகளை பார், நாங்கள் யார் என்று பார், நான் யார் என்று பார். உன் மகன், என் அப்பன் முதலமைச்சர் இல்ல, என் அப்பன் கட்சி வச்சு நான் வாரிசா வரல. இந்த நாட்டில், இந்த மண்ணில், தமிழ்நாட்டில் என்னை யோசிச்சு பார், என்னை யார் என்று பார். நான் கருணாநிதி மகனா? இல்ல யார்? ஜெயலலிதாவுடைய வாரிசு, அவர்கிட்ட கட்சி எடுத்து வாங்கிட்டு வந்தனா? யார்கிட்ட வந்தேன்? நானா மிதிச்சு, நானா செங்கல் அறுத்து, ரத்தத்தை வேர்வையும் சிந்தி நானா கட்டிய கோட்டை நாம் தமிழர் என்ற அரசியல் கோட்டை. ஒரு சாதாரண மகன் மூச்சை பேச்சாக்கி ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கத்தி 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 தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் என்ற கட்சியை உருவாக்கி தனித்து 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 நின்று தனிப்பெரும் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்து ஒரு தடவை ஒரு சின்னம் கொடுப்பான், அடுத்த தேர்தலுக்கு எடுத்துட்டு போயிடுவான். ஒரு தடவை ஒரு சின்னம் கொடுப்பான், ஒவ்வொரு தடவையும் புது புது சின்னம். போராடி போராடி வந்த மகன் நிரந்தரமாக இந்த விவசாய சின்னத்தை பெற்றிருக்கிறேன் என்றால் காரணம் யார்? நீங்கள் தான், என் அன்பு சொந்தங்கள் தான். நான் இலவசம் தரமாட்டேன், உன்னை ஏமாற்ற நான் தயாரா இல்லை, உனக்கு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், தூய குடிநீர் தரேன், உன் படிப்புக்கேற்ப வேலை தாரேன், அதுக்கேற்ற சம்பளம் தாரேன், படிக்கலைனாலும் அரசு வேலை தாரேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்கள் என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. எப்படி படிக்காதவன் வேலை கொடுப்ப? அதான் போட்டு போட்டு காட்டுறேனே பாரு. திருவண்ணாமலையில் என்னடா வரும்? என்ன வரும்? மரவள்ளி கிழங்கு வரும், இல்ல கரும்பு வரும். கரும்புல இருந்து போடா தொழிற்சாலை, சக்கரை தயாரிக்க தொழிற்சாலை, நாட்டு சக்கரை, கரும்பு சக்கரை இருந்து சாப்பாடு தட்டு தயாரிக்க தொழிற்சாலை, கரும்புல இருந்து எத்தனை பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை, எத்தனை தொழிற்சாலை. வாழ்விடத்திலேயே அரசு பணி, ஆடு மாடு பண்ணை, கோழி பண்ணை, வேளாண் பண்ணை, கூட்டு வேளாண் பண்ணை. வேலையிலேன்னு ஒரு வயசு சொல்லக்கூடாது. செய்யறனா இல்லைன்னு மட்டும் பாரு. நான் செய்வேன். எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய் மீதும், அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும், என் உயிருக்கு மேலான என் தலைவன் பிரபாகரன் மீதுமான நான் செய்வேன். நீ நம்பு, நான் செய்வேன், நான் செய்வேன். இதனால ஒழுங்கா மதிப்பு மிக்க ஓட்ட வச்சிருக்க. நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வித்தால் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்பான். பாதிக்கு வித்துட்டான். நீ இருக்க மலையை வித்துட்டான், ஆற வித்துட்டான், காடை வித்துட்டான், எல்லாம் வித்துட்டான். இருக்கிறத காப்பாற்ற ஒரே வழிதான் இருக்கு. ஒத்த ஓட்ட மகன்கிட்ட கொடுத்துட்டு நாட்டை கொடுத்துட்டு நிம்மதியாரு. எப்படி நாட்டை பார்த்துக்கிறேன் மட்டும் பாரு. பொம்பளை பிள்ளைய பிடிச்சி விட்டான், அங்க கொண்டுட்டான், தொற்ற சொல்றா பார்ப்போம். கடலில் மீன் பிடிக்கும் போது சிங்களன தொற்ற சொல்லா பார்ப்போம். தொற்ற சொல்றா ஏன்? உட்காரவன் பிரபாகரன் மகன் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். தொட்டா தூக்குவான், அவனுக்கு தெரியும். தூக்கினவங்க தானடா நாங்க. நீ எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் தூக்குவான் என்று தூக்கி வந்தாங்கடா நாங்க. உலகெங்கும் மாறுதல், உலகெங்கும் புரட்சி மன்னர்களால் மந்திரிகளால் உருவாக்கப்பட்டது இல்லை,
சாதாரண மக்களால் உருவாக்கப்பட்டதுதான். அதனால்தான் மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எதிலிருந்து மாற்றம்? ஊழல் லஞ்சத்திலிருந்து மாற்றம், உண்மை நேர்மை. எதிலிருந்து மாற்றம்? இலவசம், அது தன்மான இழப்பு, அதிலிருந்து மாற்றம். எப்படிப்பட்ட மாற்றம்? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது வாழ்க்கை தரத்தின் உயர்வு, அது மாற்றம். வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கம், தன்மானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, அது மாற்றம். தரமான கல்வி தனியார்கிட்ட இல்லை, அதை விட தனியார் அரசிடத்திலே. தரமான மருத்துவம் தனியார் இடத்திலே இல்லை, அதை விட தரமான மருத்துவம் அரசிடத்திலே. குடிநீர் அப்போலோ கிண்லே மினரல் அவன் இல்லை, உன் அரசு ஆகச் சிறந்த தரமான குடிநீரை உனக்கு தரும். மாற்று. வேலை இல்லை, அந்த சொல்லுக்கே நீ வேலை இல்லை. எல்லாருக்கும் அரசு வேலை. எப்படி? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. நஞ்சில்லாத உணவு, அதுவே எங்கள் கனவு. தடையற்ற மின்சாரம், படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், குடிக்க நீர், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம். வேற என்ன? இதெல்லாம் தான் மாற்று, இதெல்லாம் தான் உயர்வு, இதெல்லாம் தான் அடிப்படை கட்டமைப்பு, இதெல்லாம் தான் வளர்ச்சி. அப்ப ஆகப்பெரிய கனவை, ஒரு மகத்தான கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். அதனால்தான் கோடி கனவு கொண்டோம், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் எம் சொந்தங்களை என்று உங்களிடத்திலே ஓடி வருகிறோம். உலகத்துக்கு சோறு போட்ட கூட்டத்தை அரிசி பருப்பு கையேந்திர கூட்டமா பிச்சைக்கார கூட்டமா மாத்தி நிறுத்திட்டு 60 வருஷமா இதே ஆட்டம், இதே ஆட்டம். என்ன இது? என்ன இது? ஆண்டோரும் சான்றோரும் இருந்து அரசியல் செஞ்சு அறம் சார்ந்த ஆட்சியை செய்த மறவர் குலத்தில் பிறந்து நீ சேர சோழ பாண்டியன் பரம்பரையாடா? பரம்பரையா? நீ பரம்பரையா? சொல்லு. வாழ்வுனா செம்மாந்த வாழ்வு. வாழ்வது வேறு, பிழைப்பது வேறு. நாய் கூட பிழைக்குது, சாப்பிடுறது தூங்குறதுன்னா நாய், நரி கூட பிழைக்குது. வாழ்வது என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகிறான். பெருமையோடு செம்மாந்து வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கையை என் சொந்தங்களுக்கு உங்கள் மகன் கொடுப்பேன். உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்பேன். பூமியின் சொர்க்கமாக நிலத்தை மாற்றுவேன். ஏன் இந்த நிலத்தை விட்டு ஆந்திராவுக்கு நான் சென்றால் நான் இந்து என்றோ இஸ்லாம் என்றோ கிறிஸ்தவன் என்றோ சொல்ல முடியாது. நான் கவுண்டர் என்றோ வன்னியர் என்றோ தேவர் என்றோ கோணார் என்றோ நாடார் என்றோ முத்தரையர் என்றோ உடையார் என்றோ சொல்ல முடியாது. பிறகு நீ யார்? நான் தமிழன் என்றுதான் சொல்ல முடியும். இந்த நாட்டில் இருந்து இந்திய பெருநிலத்தில் எந்த மாநிலத்திற்கு போனாலும் இதுதான் நிலைமை. இந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டிற்கு, ஐரோப்பிய நாட்டிற்கு, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மன், எங்கு போனாலும், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, துபாய், சவுதி, எந்த நாட்டிற்கு போனாலும் நான் இஸ்லாம், நான் இந்து, நான் கிறிஸ்தவன், நான் தேவர், நான் கோணர், அப்படியெல்லாம் உன்னை அடையாளப்படுத்த முடியாது. உலகில எங்கு போனாலும் நீ தமிழன், அதான் ஒரு அடையாளம். எழுதுங்கள், எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முகமது தர்வீஸ் முழங்கவில்லை. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். நீ பிரிட்டனுக்கு போ, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், அப்படிதான் கை கொடுக்குவான். நீ பிரான்ஸுக்கு போ, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் கை கொடுக்குவான். அதே தான் நாங்கள். நான் இந்து கிடையாது, இஸ்லாம் கிடையாது, கிறிஸ்தவம் கிடையாது. நான் யார்? நான் தமிழன், அப்படிதான் நான் கை கொடுக்க முடியும். ஐ ஆம் தமிழ், அதுதான் என் அடையாளம். இதைத்தான் என் தாத்தன் புரட்சி பாவலன் பாவேந்தன் சொல்கிறான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறான். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நீ யார்? யார்? பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? என் இசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். வாக்குக்கு 1 ரூபாய் வாங்காமல் 36 லட்சம் வாக்கை கொடுத்து
மிகப்பெரிய கட்சியை, மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத் தந்தவர்கள் என் சொந்தங்கள் தான். 3வது இடத்தில் இருக்கிற உங்கள் மகன் 3வது இடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தியது நீங்கள் தான். 3வது இடத்தில் இருக்கிற மகனை முதலிடத்திற்கு உங்களால் கொண்டு போக முடியாதா? இந்த கேள்விதான் உங்களிடத்தில் கேட்கிறேன். ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஐயா ஸ்டாலின் சொல்ற கருத்தை கேளுங்கள், ஐயா எடப்பாடி சொல்ற கருத்தை கேளுங்கள், உங்கள் மகன் நான் சொல்ற கருத்தையும் கேளுங்கள். எது நல்லா இருக்கும்னு பாருங்கள். அவர்கள் சொல்றது சரியா இருக்கும்னா அவர்களையே தேர்வு செய்யுங்கள். இல்லை உங்கள் பிள்ளை நான் சொல்ற கருத்து சரியா இருக்கும்னா எங்கள் கையில் நாட்டை கொடுங்கள். அவர்கள் 5 ஆண்டு வாழ்ந்து விட்டீர்கள் ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலே, ஐயா எடப்பாடி ஆட்சியிலே 4.5 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டீர்கள். நீண்ட காலமா 5 முறை ஐயா கருணாநிதி ஆட்சி, 4 முறை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலே வாழ்ந்து விட்டீர்கள். ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் ஆட்சியிலே வாழ்ந்துதான் பாருங்களேன், நாடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தமிழ்நாடு உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாறுதா இல்லையா? ஒரு தடவை பாருங்களேன். பூமியின் சொர்க்கமா இந்த நாடு மாறுதா இல்லையா? பாருங்களேன். அவ்வளவு கனவு, அவ்வளவு கனவு. இங்கே பேச வருகிற எந்த தலைவரையாவது என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். ஒரு தலைவன் என்பவன் குறிப்புகளோட பேசக்கூடாது, குறிக்கோளோட பேசுகிறவன் தான் தலைவன். தாளை பார்த்து பேசக்கூடாது, தலையிலிருந்து பேச வேண்டும். மக்களின் பிரச்சனையை மனதிலிருந்து இதயத்திலிருந்து பேசாமல் பார்த்து படிப்பார்கள், பார்த்து படிப்பார்கள். தேர்தல் வரும்போது உங்கள் கனவு என்ன என்று கேட்பார்கள். நமக்கு ஒரே கனவுதான், இவர்களை ஒழிப்பது. அது ஒரே கனவுதான் நமக்கு. என்ன பிரச்சனை என்று கேட்க வருவார்கள். பிரச்சனையே நீங்க தான்டா. 60 வருஷமா எங்க பிரச்சனை என்னன்னு தெரியாமையே ஆட்சி செய்து கொண்டிருந்த நீங்கள் தான். இந்த அறிவார்ந்த பெற்றோர்கள், எண்ணினும் இளைய என் தம்பி தங்கைகள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான வரலாற்று வாய்ப்பாக பாருங்கள். திமுக வெல்வது, அதிமுக வெல்வது ஒரு சாதாரண செய்தி. பலமுறை வென்று விட்டார்கள், பலமுறை வென்று விட்டார்கள். ஊழல் லஞ்சத்தில் கொளுத்து நாட்டையே வித்து தின்று விட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் ஒரு சாதனை. எளிய பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல், கோடிகளை கொட்டாமல் கொள்கையை கொட்டி, காசை கொடுக்காமல் ஆகச் சிறந்த கருத்தை சொல்லி வென்றார்கள் என்ற வரலாற்று பெரும் மாறுதலை உங்களால் ஏற்படுத்த முடியும். ஏப்ரல் 23 நடக்கிற வாக்குப்பதிவில் 3 வேளை உணவு உண்கிறீர்கள். என்றாவது ஒரு நாள் இன்ஜினியரை, பொறியாளரை தேடி போறீர்கள். என்றாவது ஒரு நாள் வக்கீலை தேடுகிறீர்கள். என்றாவது ஒரு நாள் மருத்துவரிடம் போறீர்கள். ஒரு நாளைக்கு பசித்து 3 வேளை உணவு உண்கிறீர்கள். ஒரு நாளைக்கு 3 வேளை விவசாயியை சந்திக்கிறீர்கள். குனிந்து உண்கிறீர்கள். அவனுக்கு நன்றி செலுத்த குனிந்து உண்கிறீர்கள். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்கிறது தமிழ் மொழி. அப்ப உணவிட்டவனை உயிராக நினைக்க வேண்டும். ஒரு முறை நினையுங்கள். ஏப்ரல் 23 நீங்கள் சாப்பிட்டு விட்டுத்தான் வாக்கு செலுத்த போகிறீர்கள். உழைத்து உழைத்து களைத்து வேர்வை ரத்தம் சிந்தி வெம்பாடு பட்டு வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க காலெல்லாம் வெடிப்பு வெடிக்க உடம்பெல்லாம் வேர்வை உப்பாக பூக்க உழைத்து உங்களுக்கு உணவளித்த அந்த உழவர் குடிமகன் விவசாயிக்கு நன்றி என்று வாக்கு பெட்டியில் ஒரு தடவை தொடுங்கள், தொடுங்கள். உங்கள் பிள்ளைகளை போல் இந்த நிலத்தில் ஒரு மாற்று அரசியலை, மாற்று கருத்திலே, மாற்று சிந்தனை வைத்த பிள்ளைகள் யார் உண்டு? ஆணுக்கு பெண் சமம் என்பது இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை நிறுவி வருகிறோம். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்கிறான் நம்முடைய பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கும் கிளாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை? பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பை என்கிறான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறான் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவன் மகன் நான். பெண்ணனும் பேராற்றல், அதுவே உலகின் உயிராற்றல். பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்று 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று தொடர்ந்து சம வாய்ப்பை, சம பகிர்வை செய்து வருகிற ஒரு அரசியல் இயக்கம் உங்க பிள்ளைகளின் இயக்கம். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள், வண்ணார், குயவர், நாவிதர், தச்சர், பண்டாரம், இப்படி புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு தொடர்ச்சியாக அரசியல் களத்திலே, தேர்தல் களத்திலே நிற்க வாய்ப்பளித்து தொடர்ந்து தொடர்ந்து உலகத்திலே சிறந்த உயர்ந்த மனிதன் யார்? தாழ கிடப்பாரை தற்காத்து நிற்பதை தர்மம் என்கிறார் நம்முடைய முன்னவன் வைகுந்தர் அவர்கள். உலகத்திலே உயர்ந்த மனிதன் யார்? கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்குவதற்கு எவன் குனிகிறானோ அவன்தான் உயர்ந்த மனிதன். தமிழனின் எவனும் தாழ்ந்தவன் இல்லை.
தமிழ் குடியில் பிறந்தவன் எல்லோரும் உயர்ந்தவன், சிறந்தவன். நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் இல்லை. எங்களை எவன் தாழ்த்தியது, அதுதான் எங்கள் தேடல். எவனில் நாங்கள் குறைந்தோம்? அறிவிலையா, ஆற்றலிலையா, உழைப்பிலையா, எதிலே குறைந்தோம்? அந்த அடிப்படையிலே தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகத்தின் உயர்விற்கு, மேம்பாட்டிற்கு ஒரு புரட்சிகர அரசியல், தன்னலமற்ற அரசியல். நான் உங்க வாக்கை பற்றி கவலைப்படுவனாக இருந்தால் நான் மிக்சி தாரன், கிரைண்டர் தாரன், ஓட்டுக்கு 2000 தானே பேசியிருப்பேன். நான் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுபவன். நான் உன்னை ஏமாற்ற தயாராக இல்லை. இந்த நிலத்தில் இருக்க கொடுமைகளை, துயரங்களை, துன்பங்களை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறேன். அதனால் மாற்றத்தை விரும்பும் என் மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். விவசாயி சின்னம் உங்கள் சின்னம். சின்னத்தில் இருப்பதும் நானும் ஒன்றுதான். என்னையே தான் வரைந்திருக்கிறார்கள். உங்கள் மகனே விவசாயி சின்னமாக இருக்கிறேன். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், வேளாண் குடிமகன் வாழவில்லை என்றால் நாடு எப்படி வாழும், வளரும்? விவசாயிகளே விவசாயிக்கு ஓட்டு போடவில்லை என்றால் வேறு எவன் போடுவான்? விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை என் அன்பு சொந்தங்கள் ஏற்க வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி, நம் வெற்றி நாளை எதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.